நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஜனங்கள் வழிபாடுகள் வீணா இருக்கிறது, விக்கிரகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனோட கையினால் செய்யப்பட்ட கற்சில கடவுள் என்று வணங்குகிறார்கள். வேற ஒரு கான்டெக்ட்ல அங்கே சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வீணா ஆக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், வேதத்தை வாசிக்கிற நேரத்தையும், ஜெபம் நேரத்தையும், சபைக்கு போகிற காரியம், இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு மற்ற காரியத்துக்கு நாம் முதல் இடம் கொடுத்தோம்னா அது விக்கிரகம் நம்ம வாழ்க்கையில். அது நபராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எக்ஸட்ரா. ஆண்டவருக்கு கொடுக்குற இடத்துல மற்ற எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அது விக்கிரகம் தான். இந்த உணர்ந்தவங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நல்லா பெற்றுக்கொண்டாங்க.